20ஆம் நூற்றாண்டின் உலக புகழ்பெற்ற இந்திய கணிதவியலாளர்களில் ஒருவரான சுப்பையா சிவசங்கர நாராயண பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1901ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். சூசி சிவசங்கர நாராயண பிள்ளை அவர்கள் சீனிவாச ராமானுஜனுக்கு பிறகு இந்திய கணித உலகிற்கு பெருமை சேர்த்த மிக முக்கிய ஆளுமையாக கருதப்படுகிறார். சூசி பிள்ளை அவர்கள் கணித உலகில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த வாரிங் பிரச்சினைக்கு இவர் கண்டறிந்த முழுமையான தீர்வு மற்றும் பங்களிப்பு உலக அளவில் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. எண் கோட்பாட்டில் இவருடைய கண்டுபிடிப்புகளின் நினைவாக ஒரு குறிப்பிட்ட வகை பகா எண்களுக்கு பிள்ளை பிரைம் மற்றும் பிள்ளையின் சமன்பாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. அன்றைய மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவில் முதலில் அறிவியல் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற பெருமை இவரையே சாரும். வறுமையான மற்றும் சவாலான குடும்ப சூழலில் வளர்ந்த இவர் பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் மற்றும் பல நல்லுள்ளங்களின் உதவியுடன் தனது பட்டப்படிப்பை முடித்தார். 1929 முதல் 1941 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கணித விரிவுரையாளராக பணியாற்றினார். பின்னர் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகம் மற்றும் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணிபுரிந்தார். சு பிள்ளை அவர்கள் அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் உயர் ஆய்வு நிறுவனத்தில் ஓராண்டு காலம் ஆராய்ச்சி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று அமெரிக்கா நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த TWA பிளைட் எகிப்து நாட்டின் கெய்ரோ அருகே விபத்துக்குள்ளானதில் தனது 41வது வயதில் இவர் காலமானார். இந்த விபத்து இந்திய கணித உலகிற்கு ஒரு பேரிழப்பாக அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் உலக புகழ்பெற்ற இந்திய கணிதவியலாளர்களில் ஒருவரான சுப்பையா சிவசங்கர நாராயண பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய மிக முக்கிய மற்றும் மூத்த அரசியல் தலைவரான பிரணப் முகர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1935ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். பிரணப் முகர்ஜி அவர்கள் 5 சகாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த தனது அரசியல் வாழ்க்கையில் இந்திய அரசாங்கத்தின் பல்வேறு முதன்மை அமைச்சக பதவிகளை வகித்த பெருமை இவருக்கு உண்டு. 1969ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் மூலம் காங்கிரஸ் கட்சி வழியாக மாநிலங்களவை உறுப்பினராக முதலில் தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவின் நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகிய 3 மிக முக்கியமான துறைகளையும் வெவ்வேறு காலகட்டங்களில் வழிநடத்திய அசாத்திய நிர்வாக திறன் கொண்டவர் பிரணப் முகர்ஜி அவர்கள். 1991 முதல் 1996 வரை இந்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிட்டு இந்தியாவின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை அடைந்தார் பிரணப் முகர்ஜி அவர்கள். கட்சி எல்லைகளை தாண்டி அனைத்து அரசியல் தலைவர்களாலும் மதிக்கப்பட்ட ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக திகழ்ந்தார். சிக்கலான அரசியல் சூழ்நிலைகளில் சுமூக தீர்வு காண்பதில் இவர் வல்லவர். நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு 2019ஆம் ஆண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக 2008இல் பத்ம விபூஷன் விருதும் பெற்றுள்ளார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரணப் முகர்ஜி மூளையில் ஏற்பட்ட இரத்த உறைவுக்கான அறுவை சிகிச்சைக்கு பின் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று தனது 84வது வயதில் காலமானார். இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவரான பிரணப் முகர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
புகழ்பெற்ற தமிழிசை அறிஞர், சித்த மருத்துவர், பன்முக வித்தகர் மற்றும் தமிழிசை இயக்கத்தின் முன்னோடியான ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1859ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பிறந்துள்ளார். 1919ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் காலமாகியுள்ளார். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் பழந்தமிழர் இசையே கர்நாடக இசைக்கும் இந்துஸ்தானி இசைக்கும் அடிப்படை என்பதை ஆதாரங்களுடன் உலகிற்கு நிரூபித்தவர் ஆவார். 15 ஆண்டுகள் தீவிர ஆராய்ச்சி செய்து 1917இல் இவர் வெளியிட்ட கருணாமிர்த சாகரம் என்னும் 1200 பக்கங்கள் கொண்ட மாபெரும் நூல் தமிழிசை வரலாற்றின் மைல்கல்லாக கருதப்படுகிறது. பழந்தமிழர்கள் பயன்படுத்திய பன்முறைகளையும் இசை இலக்கணங்களையும் கணித ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் விளக்கினார். அகில இந்திய இசை மாநாடுகளில் உரையாற்றி தமிழிசையின் தொன்மையை நிரூபித்தார் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். தமிழிசையை வளர்ப்பதற்காக 1912இல் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்கின்ற அமைப்பை தொடங்கி தனது சொந்த செலவிலேயே பல இசை மாநாடுகளை நடத்தினார். சுருளிமலையில் கருணானந்த முனிவரிடம் மூலிகைகளின் ரகசியங்களை கற்றுக்கொண்டு கொடிய நோய்களை குணமாக்கும் சித்த மருந்துகளை தயாரித்தார். தஞ்சாவூரில் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் கருணானந்தபுரம் என்ற பெயரில் ஒரு பெரிய மூலிகை பண்ணையை உருவாக்கினார் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். இது உள்ளூர் மக்களால் பண்டிதர் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இவர் தயாரித்த கோரசனை மாத்திரைகள் அக்காலத்தில் மக்களின் பிணிகளை தீர்க்கும் மிக பிரபலமான மருந்தாக விளங்கியது. இராசா கரும்பு என்ற புதிய ரக கரும்பு ஒட்டு முறையை உருவாக்கி 15 அடி உயரம் வரை வளர செய்து அரசு விருதுகளை பெற்றார். காற்றாலைகள் மூலம் நீர்ப்பாசனம் செய்வதிலும் முன்னோடியாக திகழ்ந்தார் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். 1911இல் மின்சாரத்தால் இயங்கும் லாலி அச்சகம் என்ற நவீன அச்சுக்கூடத்தை நிறுவி நூல்களை அச்சிட்டார். இவரது மருத்துவ மற்றும் சமூக சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு இவருக்கு ராவ் சாஹிப் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. புகழ்பெற்ற தமிழிசை அறிஞர், சித்த மருத்துவர், பன்முக வித்தகர் மற்றும் தமிழிசை இயக்கத்தின் முன்னோடியான ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.